வணக்கம் நண்பர்களே. த ஃபியர் ஆஃப் இல் ஹெல்த். இந்த பக்கத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நோயை விட அந்த நோயை பற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க கன்சியூம் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து மிகப்பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து இந்த ஃப்ளூ டைமில் சொல்கிறாரு, அப்போதைக்கு வந்து அந்த ஃப்ளூ நோயால் பாதிக்கப்பட்டவங்களோட அந்த நியூஸ் ஹெட்லைன்ஸை பார்த்து நிறையா பேர் மைண்ட் அளவில் பாதிக்கப்பட்டு நிறையா பேர் சாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, கவர்மெண்ட்டே என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் மீடியா இதை கண்ட்ரோல் பண்ணலையாட்டியும் இதை வந்து நம்ம வந்து எங்கே போகணுன்னே தெரியாது, அதனால் இனிமேல் வந்து இந்த ஃப்ளூ சம்மந்தமாக எந்த ஒரு நியூஸையும் போடாதீங்க, இத்தனை பேர் இறந்துட்டாங்க, இத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்ன ஆயிடுச்சா, இந்த இதை கண்டினியூஸாக ஒரு 1 or 2 months விட்டாங்களாம், ஆட்டோமேட்டிக்காக இந்த டிசீஸ் குறைஞ்சிருச்சான். ஸோ அதனால் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம உடம்பளவில் அந்த பாதிப்பை விட மைண்டில் வந்து அந்த இது செட் ஆயிடுச்சுன்னா நிறையா இம்பேக்டாக இருக்கும். ஸோ சேம் கைண்ட் ஆஃப் சினாரியோவை நம்ம வந்து கோவிட் டயத்துலையும் பார்த்துருக்கோம். கோவிட் டயத்தில் கோவிட் வந்தவங்கள விட இந்த மாதிரி நியூஸை பார்த்து நிறையா பேர் இம்பேக்ட் ஆனவங்களும் அதிகம். ஸோ அதனால என்ன சொல்கிறாருன்னா, ஸோ எப்போதுமே வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறது வந்து அதுக்காண்டி தான் வந்து நல்ல விஷயங்களை கேளுங்க, நல்ல விஷயங்களை படிங்க, பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், நெகட்டிவ் விஷயங்கள் வந்து நம்ம மைண்டுக்கும் நம்மளோட ஹெல்த்துக்கும் மிகப்பெரிய இம்பேக்டாக கொடுக்கும். ஸோ அதனால் எப்போதுமே வந்து பார்த்து கன்சியூம் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயமும் நல்ல விஷயங்களை கேளுங்க, நல்ல விஷயங்களை படிங்க, நல்ல விஷயங்களை பேசுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு நல்ல விஷயங்களே அட்ராக்ட் ஆகும். இதுதான் இந்த பக்கங்கள் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு, இதுதான் நான் ஷேர் பண்ண நினச்சது. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே.